ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரு கருணாநிதி அவர்களின் இறப்பிற்கு பிறகு திருவாரூர் சட்டமன்ற தொகுதியானது காலியாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் ஆணையம் ஜனவரி 28ஆம் தேதி திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கும் என அறிவித்திருந்தது. தினகரன் அணி சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் காமராஜ் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருந்தது. சிறிது தாமதத்திற்கு பிறகு திமுக சார்பாக கலைவாணன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருந்தது. அதிமுக அணி வேட்பாளரை அறிவிப்பதில் தாமதம் ஏற்படுத்தி வந்த நிலையில் தலைமை தேர்தல் ஜனவரி 28ஆம் தேதி நடக்க இருந்த இடைத்தேர்தலை ரத்து செய்துள்ளது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, தலைமை தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் தேதியை அறிவித்த நாள் முதல் இருந்தே திமுக மற்றும் அதிமுக சார்பாக இடைத்தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து வைத்தனர். இதற்கிடையில தமிழக முதல்வரை சந்தித்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இடைத்தேர்தல் நடக்காமலே போகலாம் என்று கூறியிருந்தார். இதனால் அரசியல் விமர்சகர்கள் சிலர் பாஜகவின் அழுத்தம் காரணமாகவே இடைத்தேர்தலானது ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். தினகரன் ஆதரவாளர்கள் சிலர் திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 3 கட்சிகளும் சேர்ந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் அணி வெற்றி பெற்றதைப் போல இந்த இடைத்தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெற்றுவிடுவோம் என்ற தோல்வி பயத்தில்தான் அதிமுக, திமுக மற்றும் பாஜக ஆகிய 3 அணிகள் சேர்ந்து சதி செய்துள்ளனர் என்று தினகரன் ஆதரவாளர்கள் சிலர் கூறுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.